வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அக்னி வீரர் தேர்வில் சோகம், கல்லூரி மாணவர் உயிரிழப்பு, 4 பேருக்கு ஒளியேற்றிய பெற்றோர். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அக்னி வீரர் உடற்தகுதி தேர்வில் உயிரிழந்த கல்லூரி மாணவர் கோகுலுடைய கண்களை அவர் பெற்றோர் தானம் செய்த நிலையில் செய்தியாளர்களுடைய துரிதமான மனிதநேயம் உதவியால் 4 பேருக்கு பார்வை கிடைக்க வழிவகை செய்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அக்னி வீரர் இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த 20 வயதான கல்லூரி மாணவர் கோகுல் என்பவர் கலந்து கொண்டு அப்போது உடற்தகுதி தேர்வின் போது அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மைதானத்தில் ஓடிய கல்லூரி மாணவர் கோகுல் மயக்கம் போட்டு விழுந்தவுடன் அவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று வெளிச்சம் டிவி செய்தியாளர் பிரசாந்த் அவர்கள் வலியுறுத்தினாங்க. ஆனால் அங்கு இருந்த காவல்துறையினர் அதை மறுப்பு தெரிவித்து மீண்டும் அந்த வாலிபரை ஓடச் செய்திருக்கிறாங்க. செய்தியாளர்கள் பிரசாந்த் கூறிய தகவல்கள் காவலர்களை கேட்டிருக்காங்க. இராணுவ வீரராக வேண்டும் என்ற தனது கனவை நிறைவேறாமல் போனதிலும் உயிரிழந்த கோகுலினுடைய கண்களை தானம் செய்ய அவருடைய பெற்றோரும் விருப்பம் தெரிவித்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் முன்னிலையில் ஆயுட்கால உறுப்பினர் கந்தசாமி ஆகியோர் மாணவருடைய கண்களை தானமாக பெற்றுக்கொண்டாங்க. மாணவர் சாதாரண மரணம் அடைந்திருந்தால் இதயம், கல்லீரல் போன்ற முக்கிய உறுப்புகளை தானம் செய்ய முடியாத நிலை இருந்தது. இருப்பினும் தனது கண்களை தானமாக வழங்குவதன் மூலம் 4 பேருடைய வாழ்க்கையை ஒளியேற்றும் கோகுலின் குடும்பத்திற்கு மனிதநேய முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரிக்க காவல் நிலையத்திற்கு சென்ற மாலை முரசு ஒளிப்பது பெற்றோர் தங்கள் மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புவதாகவும் அந்த ஊரில் யாரை அணுகுவது என்று தெரியவில்லை என்று உதவி கேட்டிருக்கிறாங்க. உடனே செயல்பட்ட சதி சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் கண்தான அமைப்பை தொடர்பு கொண்டு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் 4 பேருக்கு பார்வை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை சேகரித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல, அவசர நேரத்தில் மனிதனுக்கு செயல்பட்டு பொதுநல சேவையை செய்தியாளர் பங்களித்த முடியும் என்பதற்கு ஒளிப்பதிவாளர் துரித நடவடிக்கை செய்தி பணியை தாண்டி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.